ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகல இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போயிட்டு தங்களை இணைச்சுக்கிறாங்க. அப்ப தாவேக்கா தரப்பு என்ன சொல்லுச்சுன்னா, இவங்க விஜயோட தலைமையை நம்பி வந்திருக்காங்க, ஒரு புதிய அரசியலை விரும்பி வந்திருக்காங்க, இவர் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கம் அப்படின்னு தங்களோட தரப்பை நியாயப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப அருண்குமார் என்பவர் தாவேக்காவிலிருந்து விலகி தன்னை அதிமுக இணைச்சிருக்காரு. அதுக்கு தாவேக்கா தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு குதிரை பேரம் அப்படின்னு அதிமுகவை விமர்சனம் பண்றாங்க. மற்ற கட்சியிலிருந்து தாவேக்கால சேர்ந்தா அது கொள்கை, இதே தாவேக்காலிருந்து மத்த கட்சியில போய் சேர்ந்தா அது குதிரை பேரம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அருண்குமார் என்பவர் ஆரம்பத்திலிருந்தே தாவேக்கால இல்ல. அவரு அதிமுக சேலம் மாவட்டத்தில் யூனியன் கவுன்சிலரா இருந்திருக்காரு. இப்ப நம்ம கிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, தாவேக்கா வேட்பாளரை எதிர்த்து ரெட்டையில சின்னத்துல நின்னு போட்டி போட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்கள தன்னோட சுயநலத்துக்காக ராஜினாமா பண்ண வச்சு தாவேக்காவில இணைச்சு அவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கறது குதிரை பேரமா, இல்ல ஒரு முன்னாள் அதிமுக காரர் தன்னை திரும்பி அதிமுகவில் இணைச்சிக்கிறது குதிரை பேரமா? உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.